ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசனும் செம்பருத்தியும் பேச்சுவார்த்தையிலே இருக்காம பேச்சுவார்த்தையை மீறி 2 பேரும் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. செம்பருத்தி கடையில நின்று இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கையில திடீர்னு மயங்கி கீழே விழுந்துறாங்க. அப்ப பக்கத்துல நடேசன் இருக்காரு. செம்பா செம்பா என்னாச்சு செம்பா அப்படின்னு சொல்லி நடேசன் பதறி முகத்துல தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்பதான் செம்பருத்தி மயக்கம் தெளிகிறாங்க. என்னாச்சு செம்பா, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லைங்க என்னன்னே தெரியல, கடந்த 2-3 நாளா இப்படித்தான் இருக்கு, என்ன ஆச்சு எனக்குன்னு எனக்கே தெரியல, ஒரு மாதிரி அசதியா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல நடேசனுக்கு பக்குன்னு இருக்கு. செம்பருத்தி என்ன சொல்ற, தலை சுத்துது வாந்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்க, அட ஆமாங்க இப்படித்தான் இருக்கு, என்னன்னு தெரியல, டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணணுங்க, ப்ரெஷர் எதுவும் வந்துருச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, சரி சரி வா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, என்னது இப்பயா, அட நீங்க வேற, இந்த வயசுல இந்த மயக்கம் கிறக்கலாம் வர்றது சகஜம்தான், விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல நடேசனுக்கு ஒரு சந்தேகம். நடேசனும் செம்பருத்தியும் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அதை தான் நடேசன் யோசிச்சு பாக்குறாரு. ஒருவேளை செம்பருத்தி கர்ப்பமா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிக்கிறாரு. செம்பருத்தி கடையை யாரையா பாத்துக்க சொல்லிட்டு வா, நம்ம ஒரு 8 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ கடையில வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நடேசன் வம்பா கூப்பிட, சரின்னு சொல்லி செம்பருத்தியும் கிளம்புறாங்க. செம்பருத்தியும் நடேசனும் ஹாஸ்பிட்டல் வராங்க. டாக்டர் செக் பண்றாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, திடீர்னு மயக்க வருது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, குடலை பரட்டிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, வயசு என்ன நெருக்கி 50 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்ததுல செம்பருத்தி கர்ப்பமா இருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, இல்ல டாக்டர் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியும் சொல்ல, வருத்தப்படாதீங்க, இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி செம்பருத்தி கேட்க, நீங்க அம்மா வாயிருக்கீங்க, உங்க வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, செம்பருத்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி அதிர்ச்சியாக, ஆமா நல்ல விஷயம் தானே, எதுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்க, இந்த குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் காத்திருந்திருப்பீங்களே, நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சிருக்கு, உங்க வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, நடேசன் இதை கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. நீங்க 2 பேரும் கணவன் மனைவி தானே, வயசு ஆயிருச்சுதான், ரொம்ப லேட் பிரெக்னன்சி தான், கேர்ஃபுல்லா இருக்கணும், இது எப்ப என்ன வேணாலும் ஆகலாம், மிஸ்கேரேஜ் கூட ஆகலாம், அதனால கவனமா இருங்க, வெயிட் எல்லாம் தூக்காதீங்க, நல்ல பெட் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 3 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், அதுக்கான மெடிசன் டேப்லெட் எல்லாம் எழுதி தர அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டது செம்பருத்திக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. செம்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்கிட்ட பேசாதீங்க நீங்க, நான் இதுக்கு தான் சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம் அது இது என்னென்னமோ என்கிட்ட பேசி, இந்த வயசுல இதெல்லாம் தேவையாங்க, ஊர் உலகத்துல என்ன நினைப்பாங்க, காரி துப்புவாங்க, அசிங்கமா இருக்கும், ஏங்க இப்படியெல்லாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் டாக்டர் கிட்ட இப்பயே சொல்லிடுறேன், இந்த குழந்தைய கழிக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, அப்பதான் நடேசன், நீ இந்த குழந்தைய கலைச்சரிவியா, ஒரு தாய்மைன்றதுக்கான உணர்வு உனக்குள்ள இப்ப வந்திருக்கும், நீ இந்த குழந்தைய அவ்வளவு சீக்கிரத்துல கலைச்சரிவியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பதான் செம்பருத்தி வயிற்ற தொட்டு பாக்குறாங்க. இத்தனை வருஷம் நமக்கு கிடைக்காத பாக்கியம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி வயிற்ற பிடிச்சு அழுகுறாங்க. என்னங்க பண்றது, நான் இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கும் மனசு வரல, இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கும் என் மனசு சம்மதிக்கல, இத்தனை வயசுக்கு மேல அதுவும் அவர் போனதுக்கு அப்புறமா இந்த குழந்தை ஊரு உலகம் என்னங்க நினைக்கும், அசிங்கமா பார்க்கும், அந்த குழந்தைக்கு மரியாதை இருக்குமா, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செம்பருத்தி உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன, நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா இந்த ஊர் உலகத்துக்கு நீயும் நானும் தானே புருஷ மாட்டாட்டி, அப்ப நீ குழந்தை பெத்துக்கிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பதான் செம்பருத்தி, அப்பயே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, காலம் போன காலத்துல இந்த ஆளு செய்யற வேலையா இது, அந்த ஆள் இப்படிதான் நடந்தா அந்த பொம்பளைக்கு இங்க அறிவு போச்சுன்னு சொல்லி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, இங்க பாரு ஊரு 1000 பேசும், நின்னாலும் குத்தோன்னு சொல்லும், உட்காந்தாலும் குத்தோன்னு சொல்லும்,
அதுக்காக ஊருக்காரன் பேசுறான்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழாம இருந்துருவியா? 1000 பேர் 1000 பேசுவேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு மானம் மரியாதை. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகி நீ குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன சொல்ல முடியும்? நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கிறணுமா வேணாமான்னு நினைக்கிறது நம்மளுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் செம்பருத்தி எவ்வளோ பேசி மழுப்புறாரு. ஆனா செம்பருத்தி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னங்க பண்றது? என் தங்கச்சி கேட்பாளே, என் தங்கச்சி வீடு இங்கே தானே இருக்கு. நாலு போக போக வயிறு பெருசாச்சுன்னா என்னங்க பேசும்? எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குங்க, நானுகிட்டு தொங்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பேச, என்ன பேசுற செம்பாணி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தாரு. என்னங்க பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கலங்க. இங்க பாரு, நாளைக்கு கோயில்ல வச்சு உன் கழுத்துல நான் தாலி கட்டேன். நான் உன்னைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த என் மருமகிட்ட நான் எடுத்து பேசி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல செம்பருத்திக்கு மனசே கேட்கல. அப்பதான் நர்ஸ் வந்துட்டு இதுல இருக்கிற டேப்லெட் எல்லாம் சரியான நேரத்துக்கு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. செம்பருத்தியும் நடேசனும் வராங்க. சரி, நீ கடையில ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்காத, சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்லு, நான் உன்னை போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி செம்பருத்தியும் கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோர்வா படுத்து இருக்காங்க. அப்பதான் செம்பருத்தியோடைய தங்கச்சி வராங்க, வானதியோடைய அம்மா வராங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியோடைய தங்கச்சி வர, வா காமாட்சி அப்படின்னு சொல்லி செம்பருத்தி கூப்பிட, என்னக்கா என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்துகிட்டு இருந்த, தனியா வீட்டை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா தானே கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்த, என்ன நானும் உன்னைய ஒரு 4-5 நாளா பாக்குறேன், உன் முகமே ஒரு வாட்டமா இருக்கு, இப்ப என்ன போரைய பத்தி படுத்து கிடக்க, என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி காமாட்சி கேட்க, ஆமா காமாட்சி, ஒரு 2-3 நாளா உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் மாத்திரையை போட்டு படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பருத்தியும் சொல்ல, சரிக்கா உடம்ப பாத்துக்க, உன்னை ஒரு எட்டு பாத்துட்டு போகலான்னு வந்தேன், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க காமாட்சியும் கிளம்பிடுறாங்க. காமாட்சி கிளம்புன அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வானதி வருது. பெரியமா பெரியமா அப்படின்னு சொல்லி வானதி வர, வா வானதி அப்படின்னு சொல்லி செம்பருத்தி கூப்பிட, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வானதி பேசிக்கிட்டே இருக்கையில செம்பருத்திக்கு வாந்தி வருது. வேகமா போய் வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்ததை பார்த்ததும் வானதிக்கு ஒரு சந்தேகம், என்ன பெரியம்மா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, வாந்தி எடுக்கிற, உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன உடம்பு ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி விசாரிக்க, இல்ல வானதி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சரியா போயிடும், நீ என்ன ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பருத்தி கேட்க, சும்மா உன்னைய பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லு, ஏதாவது மாத்திரை மருந்து வேணும்னா சொல்லு, நான் மெடிக்கல்ல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கேட்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, பக்கத்துல மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு, அதை வானதி எடுத்து பாக்குது. என்ன மாத்திரை, என்ன நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதி எடுத்து பார்க்க, அதுல பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிறவங்க போடுற மாத்திரை மருந்தெல்லாம் எழுதியிருக்கு. இத வானதி பார்த்துட்டு, ஆமா இந்த மாத்திரையெல்லாம் அதுக்கு நீ போடுற, இதெல்லாம் பிரெக்னண்டா இருக்கிறவங்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க செம்பருத்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி.